அந்த செய்யற அமல்கள் அது இத்திபா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர் பின்பற்றி செய்ய வேண்டும். இப்திதா, பித்அத் அல்ல. ஒரு அமல் செஞ்சா அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச மாதிரி செய்யணும். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். நபியை பின்பற்றணும். அமல்கள் நீங்க நினைச்சது அமல்கள் அல்ல, நான் நினைச்சது அமல்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொன்னார்களோ செய்தார்களோ அப்படி செய்தால் அமல் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படி இல்லைண்டா நீங்களா உருவாக்கி மலை போல நன்மை செஞ்சாலும் அது தூக்கி எறியப்படும். அமல் ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு மூணாவது என்ன செய்யணும்? இத்திபா. அதான் சொல்லணும். நீங்க பிதஅத்துகள் செய்யாதீங்க, பிதஅத் செய்யாதீங்க. பிதஅத் செஞ்சா ஏற்றுக்கொள்ளப்படுமா? பிதஅத் செஞ்சா ஏற்றுக்கொள்ளப்படுமா? நன்மை தானே. அவங்களா உருவாக்குறாங்க, அமல்களை உருவாக்குறாங்க. அமல்களை உருவாக்குற அதிகாரத்தை அல்ல யாருக்கும் கொடுக்கல. யாரும் அமல்களை உருவாக்கலாது. இருக்கிற அமலை அப்படியே செய்யறது தான் இஸ்லாம். இருக்கிற அமல்கள் அப்படி பின்பற்ற